ரோகிணியோட தலையெழுத்தை மாத்தின முத்து தலைகால் புரியாம வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற விஜயா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இன்னைக்கான சிறகடிக்க ஆசை சீரியல் குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த சிறகடிக்க ஆசை சீரியல்ல ரோகிணிக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியா சொல்றதுக்கு ஏற்ப பொய் பித்தலாட்டம் எல்லாமே பண்ணி தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு வராங்க ரோகிணி. அந்த வகையில தான் எப்படியாச்சும் மனோஜ் கிட்ட இருந்து பணத்தை ஆட்டையை போட்டுட்டு போன ஜீவாவை கண்டுபிடிக்கிறதுக்கும் முயற்சி எடுத்தாங்க. அதே மாதிரி ஜீவா ரோகிணி கிட்ட மாட்டினதுனால போலீஸில் கையும் களவுமா பிடிச்சி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா ஜீவா எப்படியாச்சும் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரியா என்கிட்ட பணம் இல்லை, நான் கனடாவுக்கு போனதுக்கு அப்புறமா அங்கேருந்து அனுப்பிவிடுறேன் அப்படிங்கிற மாதிரியா வந்துட்டு சொல்கிறாங்க. ஆனால் இது எதுக்குமே அசராத ரோகிணி ஜீவாவை விடாமல் பணத்தை கொடுத்தா மட்டும்தான் இங்கேருந்து கிளம்பவே முடியும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிடுறாங்க. உடனே போலீஸும் நீங்கள் பணத்தை செட்டில் பண்ணலை அப்படின்னா நாங்கள் எஃப்ஐஆர் போட்டுடுவோம், அப்படின்னா நீங்கள் கனடாவுக்கு நாளைக்கு போகவே முடியாது அப்படிங்கிற மாதிரியா சொல்லிடுறாங்க. உடனே பயந்து போன ஜீவா வேற வழியே இல்லாமல் பணத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ என்கிட்ட 27 லட்சம் பணம் இல்லை, 15 லட்சம் மட்டும் தான் என்னால் கொடுக்க முடியும் இந்த மாதிரியா சொன்ன நிலையில் மனோஜுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை டிரான்ஸ்ஃபரும் பண்ணிடுறாங்க. கிடச்சது வரைக்கும் லாபம் அப்படிங்கிற மாதிரியா மனோஜ்ன்ற ரோகிணி ஓவர் குதூகலத்தில் குதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதோட இந்த கேஸை இதோட முடிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மனோஜ் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸும் வாங்கிட்டாரு. இதுக்கு சாட்சியாக ரோகிணி பார்த்தீங்கன்னா ஒரு சாட்சி கையெழுத்து போட்டுட்டாங்க. அதே மாதிரி ஜீவா பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு யாருமே இல்லாமல் இருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் தான் ஜீவா தற்செயலாக போலீஸ் ஸ்டேஷன் வெளியே வந்து பார்க்கும்போது முத்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருக்கிறாரு. உடனே ஜீவா சாட்சி கையெழுத்து கேட்டதும் ஏன் எதுக்குன்னு கூட கேட்காம முத்துவும் பார்த்தீங்கன்னா ஜீவாவுக்கு சாட்சி கையெழுத்து போட்டு கொடுத்துடுறாரு. இந்த ஒத்த கையெழுத்தால் இனி ரோகிணியோட தலையெழுத்தே மாறிடுச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அண்ட் அடுத்ததாக கிடைச்ச பணத்தை ரோகிணியும் மனோஜும் வீட்டில் சொல்லவே இல்லை. அதுக்கு பதிலாக ரோகிணியோட அப்பா பணம் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது போல் பார்த்தீங்கன்னா ரோகிணி அந்த பணத்துக்கான விஷயத்த மாற்றி சொல்லிடுறாங்க. எது எப்படியோ எனக்கு தேவை பணம், அது கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியா விஜயா பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷத்தில் தலைகால் புரியாமல் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே சாப்பிடும்போது முத்து மனோஜ்கிட்ட ரோகிணியோட அப்பா பணம் அனுப்புகிறாரு அப்படின்னா அது ரோகிணியோட அக்கௌண்ட்டுக்கு தானே அனுப்பியிருக்கணும், அவர் ஏன் உனக்கு அனுப்பியிருக்கிறாரு இந்த மாதிரியான கேள்வியை கேட்குறாரு. இதை எதிர்பார்க்காத மனோஜ் பயங்கரமான ஒரு திருட்டு மொழி முழிக்கிறாரு. உடனே ரோகிணிக்கு பொய்யெல்லாம் கைவசம் டசன் கணக்கில் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறதுனால நான் தான் உங்கள் மருமகனோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிவிடுங்க இந்த மாதிரியா அப்பா கிட்டே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரியாவும் ரோகிணி பார்த்தீங்கன்னா அதையுமே சொல்லி சமாளிக்கிறாங்க. அதனால் அப்பாவும் நான் சொன்னபடி மனோஜுக்கு பணத்தை அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லி அதை சமாளித்து விட்டுடுறாங்க. உடனே மனோஜ் நான் இனி நினச்சபடி பிஸ்னஸ் பண்ணி ஜெயிச்சிடுவேன் இந்த மாதிரியா சொல்கிறாரு. ஆனால் இந்த உண்மை எப்போ முத்துவுக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் தெரியும் அப்படிங்கிறது வந்துட்டு தெரியல. எப்போ பார்த்தாலுமே எல்லா தில்லாலங்கடி வேலையும் பார்த்த ரோகிணி மட்டும் கடைசி வரைக்கும் இந்த சீரியலில் தப்பிச்சுட்டே வராங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஸோ எனிவே இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் ரோகிணியை டேரக்டர் காப்பாற்றிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இணையத்தில் இருக்குது. ஸோ இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.